சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி வாடா நடந்து வாடா அங்கேயோட டக்குனே வா வா அவ்வளோதான் வெரி குட் சூப்பர்ரா என்னவா இந்த மாதிரி நீ நடந்து எத்தனை மாசம் ஆச்சு 45 நாள் ஆச்சு. உன்னை எல்லாரும் தூக்கிட்டு வந்த எல்லாரும் பத்தில யாரையும் உன்னை தூக்கிட்டு வந்ததை பார்த்தது யார் பார்த்தது நாங்க எல்லாருமே பார்த்தோம். இப்ப தூக்கிட்டு வந்தாளா என்னுடைய இடத்துலயும் என் கைப்பட்டும் என் வைப்ரேஷன் என்னோட நபா பாசானமும் அவன் உடம்புல ஏறிடுச்சு. என்னுடைய நபா பாசானம் ஏறிடுச்சு. அவன் நடப்பேன் நின்ன ஆபரேஷன் பண்ணா 2.5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. ஆறா நடக்க வச்சது நீங்க தான் நடக்க வச்சீங்க. அதே மாதிரி என் உயிர் மக்களே சிங்கம்னார்ல சில அரசாங்கங்கள் சில அதிகாரிகள் என்னுடைய மக்களை சேவை செய்த அளவுக்கு என்னுடைய சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை இந்த போர்டை வெளியில வச்சிருந்தேன். என் மக்கள் இடம் தெரியாம சிங்கம்னால எந்த இடம் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த போர்டை பார்த்த உடனே என் மக்கள் இந்த இடம் தான் கரெக்டா கணிச்சு வருது. இந்த போர்டை நேத்து வெளியே எடுத்து தீ போட்டு போயிட்டாலே பாத்தியெல்லாம் பாக்கலையா? அதே போல என் மக்கள் இந்த போர்டை பார்த்து மக்களுக்கு இந்த இடம் தான் தெரியணும். என் மக்களுடைய சேவைக்காண்டி இந்த போர்டை மறுபடியும் அதே இடத்துல வைக்க போறேன். இது யாராவது கொண்டு போய் என் மக்களை கொண்டு போய் வையா எடுங்கயா அதே இடத்துக்கு கொண்டு போங்க. எந்த அரசாங்கம் அவர் பணம் காசு ஆசைப்பட்டு என்னுடைய சேவையையும் என் மக்களுடைய சேவையும் செய்ய விடாத அளவுக்கு சில விஷக்கிருமிகள் என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. என்னுடைய மக்கள் இந்த போர்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை அந்த ரோட்டு ஓரமா கொஞ்சம் தள்ளி 1 மீட்டர் தள்ளி 5 மீட்டர் தள்ளியா வச்சிருக்கீங்க. இதை வைக்கவா வேண்டாமா? இதை வைக்கப்படான்னு சொல்லி வேற இடத்துல பணத்தை வாங்கிட்டு வந்து சிங்கம்னாரி உள்ள போர்டு எடுக்கணும்னு சொல்லி என்னோட போர்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டா கும்பிடாதம்மா எடுத்துட்டு போயிட்டா. இந்த போர்டை மக்களுடைய சார்பாக வைக்க வேண்டாமா? இதை பார்த்துட்டு மக்கள் கரெக்டான இடத்தை கண்டுபிடிச்சு விடுறாங்க. உண்மையா பையா? அப்பா என்னுடைய மக்கள் போர்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி இந்த போர்டை அதே இடத்துல வைப்பான். எந்த மக்களுக்கு தொந்தரவோ எந்த வாகனத்துக்கு தொந்தரவோ இடம் இல்லாம தான் நாங்க வச்சிருக்கோம். இத மக்களை என்னையும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல யாரு என்னை தொந்தரவுனாலும் சரி ஐயா ஸ்டாலின் சிஎம் ஐயா அவர் வீடுக்கு என் மக்களை படம் ஐயா பாக்குற மாதிரி இருக்கான். அதே மாதிரி மக்களின் செல்வன் சிவகங்கை மாவட்டம் ஐயா பெரியர் பையா இன்னும் அவருக்கு தொடர்பு கொடுக்கல. அவருக்கு நான் தொடர்பு கொடுத்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நேரம் எப்போவே விசைக்கிறீங்க என் பக்கத்தில் வராத அளவுக்கு என் மக்களுக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு என்னை எங்க ஐயா பாதுகாத்திருப்பாரு. உண்மையா பையா? அவ்வளவு தூரம் தில்ல அடிக்கிறாருன்னு எவ்வளவு பெரிய வாய் விளையாட்டு கை தட்டுங்க. என் மக்களுக்கு என்னுடைய சேவையோ எந்த தொந்தரவோ இந்த சிங்கம்னாரி சார்பாக இந்த வெளியில இருந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. போயிட்டு போப்பா. என் மக்கள் இந்த போர்டை பார்த்துதான் என்னை தேடி வருது. எந்த இடம் தெரியல. அப்ப சிவகங்கை மாவட்டம் புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை போர்டு இன்னொரு டீப்பு எனக்கும் என் மக்களுக்கும் என்னுடைய சேவையை ஆறு தடுத்தாலும் நான் எங்க ஐயா வழியில என் மக்களை கூட்டிட்டு தான் நான் அவர் வீடு போவேன். உண்மையா பையா? இல்ல இந்த சேவையை வேண்டாம்னா சொல்லுங்க. நான் நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியா தூங்கி இருந்திருக்கேன். வைப்பா அதே இடத்துல உண்ணுப்பா. சிங்கம்னாரி குழா போட இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய போட மட்டும் தூக்கி வீசிட்டாப்பா. நாளைக்கு எந்த ஆபீசரு அவர் பேர் என்ன அவர் பேச்சு நம்பர் என்ன எல்லாமே நான் உங்களை சொல்றேன். ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்காப்பா. போர்டு போட்ட என்ன நாங்க என்ன இருக்கோம்? என் மக்களுக்கு எந்த இடம் தெரியாம வர்றாங்க. அவங்க தேடி தர்றாங்க. இதுதான் புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளைன்னு உள்ள வர்றாங்க. இந்த போர்டு இருந்தா என்ன சேட்டை இருக்கணுமாயா? தெரியாதவங்களுக்கு அதுதான் வழியே. போர்டு வேணா போர்டு போட்டு மனசுல நாங்க இருக்கோம். மனசார நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது என்ன போய் தெரியும்? என்ன போர்டு தான் விளம்பரம் வேணுமா? போர்டு எல்லாம் விளம்பரம் வேணாங்க. மனசார நாங்கெல்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு கண்ணுல தண்ணி விட்டு வந்திருக்கோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக சொல்றேன். எனக்கோ என் மக்களுக்கோ சேவை செய்யறதா எந்த ஆளா இருந்தாலும் சரி நாங்கள் முறைப்படி அவருக்கு என்ன தக்க நடவடிக்கை எடுக்கணுமா என் மக்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக
கண்டனத்தை தெரிவிச்சுட்டேன். மேலதோடு இந்த மாதிரி தூக்கி எவ்வளோ ஆச்சு? 3 மாதம் மேலே ஆகுது சார். எந்த ஊர்? தருமபுரி மாவட்டம். பார்த்து பத்திரமா செய்ய, கீழே விடு. சரிங்க சார். எவ்வளோ நேரத்தில் உன்னை கையை தூக்க வச்சு? ஒரு 5 செகண்ட். பார்த்து வச்சுக்க, சரிங்க சார். ஒழுங்காக வச்சுக்க. இன்னும் ஒரு வாட்டி வந்து காமிச்சிக்க. சரிங்க சார். வா என் உயிர் மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தர்கட்டு பாண்டி. அதாவது தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வாத சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகுது. இந்த சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தர்கட்டு பாண்டி மூடியனோட என்ன மறுவாதம் வரவிடாது, மறு ஸ்ட்ரோக்கு வரவிடாது. கையால் இழுத்து பிடிச்சிருக்காக லூஸ் பண்ணிவிடும், நரம்பு கெடுப்பாக குறைச்சிடும். அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக நடப்பாங்க. அந்த எண்ணெய் மூடியை தேய்க்க லூஸ் ஆயிரும். இதை காப்பாற்றி விட்றேன். இந்த மற்றபடி ஜவ்வு வலி இருக்குது, ரத்தக்கட்டாக இருக்குது, சுளுக்காக இருக்குது, கால் வீங்கியிருக்கு, கை வீங்கியிருக்கு, கழுத்தை பிடிச்சிருக்கு, பெரடி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, சவ்வு வலிக்குது, கால் ஊதி போயிருக்கு, நீர் மாதிரி இருக்குது, சவ்வு கிழிஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தர்கட்டு பாண்டி மூலியனோட என்ன முதல் அதை தேய்ங்க. தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு தேவை அப்படின்னா வைத்தியம் பார்க்க வரல, கட்டுக்கட்ட வாங்க. தேவைப்படுற ஆளுக்கு வைத்தியம் பார்ப்போம். இல்லையா அதே மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்துடாதீங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒரு லீவு இருக்குது இந்த வாரத்தில். அது வரைக்கும் டோக்கன் வந்து புக் ஆயிடுச்சு, புதன்கிழமை வரைக்கும் புக் ஆயிடுச்சு. இருங்கய்யா, வெளியே வந்தால் அதுக்கிட்டே வெளியே வர மாட்டேங்க, தொந்தரவுன்ற. அது மாதிரி காலையில் 7 மணிக்கு டோக்கனில் டைரில் எழுதுவாங்க. 40 டோக்கனு, ஒரு 20 டோக்கனு பழைய டோக்கன் வரும். எமர்ஜென்சி ஒரு 10-20 வரும். அதை வைத்தியம் பார்க்க தான் எனக்கு டைம் சரியாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் அந்த மூலிகை மருந்து உங்களுக்கு தயார் பண்ணி என் மக்களுக்கு உருமந்திரம் ஏற்றி உங்களோட வலிவேதனையை குறைக்கிறதுக்கு நான் வேலை பார்க்கணும். அதனால் எனக்கு தூங்குறதுக்கெல்லாம் நேரம் இருக்காதப்பா. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குவேன். நீங்கள் வந்துக்கிட்டு நான் கரூரில் வந்து வந்துட்டேன், ஒசூரில் வந்து வந்துட்டேன், பெங்களூர் வந்து வந்துட்டேன், எனக்கு உடனே பார்க்கணும்னா அது முடியாத விஷயம். கேரளா லாட்டரி சீட்டு 1 லட்சம் பேர் எடுத்தால் 1 லட்சம் பேருக்குமா லாட்டரி சீட்டு விழுகுது, லக்கரி காலுக்கு விழுகுது. நீ எங்கெங்கேருந்து வர்ற அந்த ஆள் ஃபுல்லாக முந்திர ஆளுக்கு டோக்கன் இருக்குது, பிந்திர ஆளுக்கு டோக்கன் இல்லை. இதே தான் கணக்கு. என்னைய பார்க்குறதுக்கும் என் இடத்துக்கும் தவ இடத்துக்கு வந்து பார்க்குறியா, என் இடத்த வந்து பார்த்துட்டியா, என்னைய பார்க்குறியா, என் மூலிகை மருந்தை வாங்கி தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சோன்னே வாங்க. இந்த எமர்ஜென்சி எலும்பு உடைஞ்சாலும் கை உடைஞ்சாலும் வீடு மாதிரி ஆளும் எங்களை வைத்தியம் பார்க்க விடுங்க. நீங்கள் நாள்பட்ட பிரச்சனை நிறையா வர்றீங்க. வீடாம அந்த மூலிகை மருந்தை வாங்கி தேய்ச்சிட்டு திருப்பி வரையில் ஐயா எனக்கு இந்த இடத்துல வலிக்குது, அப்போ நான் செக் பண்ணி பார்த்து அப்போ கட்டு போட்டுட்டு போயாம்பிய. இல்லைப்பா இன்னொருக்கா மூலிகை மருந்தை தேய்ப்பான்னு சொல்லுவான். அது மாதிரி தொந்தரவு பண்ணப்படாது. டோக்கன் வாங்கின கூட டோக்கன் இல்லாத ஆளு தொந்தரவு பண்ணப்படாது. நீங்கள் மட்டும் வரக்கூடியதில்லை. ஒரு நாளைக்கு 1500 பேர் 2000 பேர் வர்றாங்க. எல்லாரும் இந்த 60 வேலைக்கு மேலே என் சாமி குறிய அவ்வளோதான். 60 டோக்கன் நான் வைத்தியம் பார்க்க முடியும். அதுக்கு மேலே என்னோடய மூலிகை மருந்தை விடிய கூட நான் தயாராக இருக்கேன். அதனால் இந்த மூலிகை மருந்து பேச விடுங்கய்யா. வந்தாலேருந்து ஐயா ஐயானுக்கிட்டே இருக்க. ஏயா பாருங்கய்யா, ஏன் எனக்கு உடம்பு ஒடிக்குமா வலிக்காதையா? என்னையா உன்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, இன்னமும் பேச விட மாட்டேறாரியா? ஐயா பேசிக்கிட்டு இருக்கோம்யா. உங்களை மாதிரி எல்லாரும் அர்ஜென்ட் பிடிச்சாலாம் இருந்தால் என்னையா பண்ணுறது? பொறுமையாக நின்று சாதிங்கய்யா. ஆனால் தயவுசெய்து சொல்லி என் உயிர் நண்பர்களே, என் தாய் தகப்பனே, என் மக்களே, உங்களுடைய சேவைக்காண்டே நான் பிறந்திருக்கேன். 18 சித்தரில் என் கூட இந்த இடத்துல என் தெய்வம் குருவுண்டை வாழுது. என்னோட வைபரிசனை என் தெய்வ பார்வைங்க என் மூலிகை மருந்தை உங்களை செலவு நடையை குறைச்சி உங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் மாதிரி உழைச்சி போடும். அதனால் மூலிகை மருந்தை வாங்குறது நீ வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டோக்கன் இல்லை, வைத்தியம் பார்க்குற ஆளுக்கு மட்டும்தான் டோக்கன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தர்கட்டு பாண்டி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட வேண்டாம். அதே மாதிரி இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு லீவ் இருக்கு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தர்கட்டு பாண்டி வா. மறுபடியும் கைத்துக்கு பார்த்து ஒழுங்கா வச்சுக்கப்பா. பேப்பர் இருக்கு, நல்லா சவுண்டா பேசு. எந்த ஊர்ல இருந்து வர்ற? கரெக்டா தருமபுரி மாவட்டம். பார்த்துக்கா. உன்னைய வந்து உன் ஃப்ரெண்டு உன் மக்கள் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உன்னைய உன் மக்கள்கிட்ட உன் ஃப்ரெண்டுக்கிட்டே உன்னைய காமிச்சிட்டேன். சரிங்க, பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அன்னைக்கு வந்து எப்படி இருக்குங்க வாங்க. எத்தனை வாட்டி இந்த எண்ணெய் தேய்ச்சிய மூலிகை மருந்து எத்தனை வாட்டி தேய்ச்சிய? நான் டெய்லியும் ஒரு வாரம் 3 வாட்டி தேய்ச்சிட்டே இருக்கேன். முன்ன இருந்து எப்படி இருக்கு? கை லூஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. கையை தூக்க முடியலன்னா இன்னும் கட்டு போட்டுக்கலாம். ஆமாம், ஏன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன். அப்படி மூலிகை மருந்து தேய்ச்சி சொன்னி அந்த லூஸ் விட்டுருச்சு. இப்போ வந்து முத ஒரு கட்டு போட்டிருக்கேன். அடுத்த வாட்டி வரல பார்த்துக்கலாம். சரியா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தர்கட்டு பாண்டி. ஒரு 10 நாள் கழிச்சு வந்துடலாம். நான் சொல்கிறேன்.